தயவு பாகம் 4 நான் வந்த வரலாறு எனது இயற்கை தனி அனுபவம் 4. இந்த விண் என்ற ஆகாச பூதத்தை குறித்த முழு உண்மையும் வள்ளல் பெருமான் திருருட்பா அருட்பெருஞ்சோதி அகவலில் பஞ்சபூத விரிவில் தெளிவாக குறிப்பிடுகின்றார். இதன் முழுமையான விவரத்தை நம் தயாநிதி சுவாமி சர்வானந்த அவர்களின் அகவல் விளக்க உரை மற்றும் என்ன பிற நூல்களில் விரிவாக காண முடிகிறது. சரி, இப்போது விஷயத்திற்கு வருவோம். பொதுவாக நாம் உணர்கின்ற அகண்டமான ஆகாயம், பவுண்ட்லெஸ் ஸ்பேஸ், மற்ற 4 பூதங்களைப் போல் அணுக்களால் ஆனது அல்ல என்பதே இன்றைய விஞ்ஞானிகள் கூற்று. ஆனால் வள்ளலாரின் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், மெய்ஞான விஞ்ஞானம் இதை திட்டவட்டமாக மறுக்கின்றது என்கின்றார் நம் தயாநிதி சுவாமி சர்வானந்தா அவர்கள். அந்த அற்புதம் என்ன என்றால், நாம் நினைப்பது போல அது ஒரு ஒட்டுமொத்த வெளி அல்ல. ஒரு குண்டூசி நுனிப்பகுதியாகிய இடத்தில் கூட பல லட்சம் கோடி தனித்தனி விண் அணுக்கள் செறிந்துள்ளது என்கின்றார் சுவாமி சர்வானந்த அவர்கள். ஆக வெட்டவெளி என்பது ஒரு கடுகளவு இடத்தில் கூட பல லட்சோப லட்சம் கோடியான விண்ணணுக்களின் செறிவு நிலையே ஆகும். அடுத்து இங்கு வள்ளல் பெருமான் சொன்ன திருவாக்கை நோக்குவோம். அது ஆகாசம் அனாதி, அதில் உள்ள காற்றும் அனாதி என்கின்றார். அதாவது ஆகாச அணுக்கள் இயற்கையில் அனாதியாகவே உள்ளதாகும். அதனுடன் காற்றுச்சூழல் அனாதியே ஆம். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், ஆதியில் இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு காற்று, நெருப்பு, நீர், மண் இல்லை. மேலும் இப்போது கூட நம் பூமியிலிருந்து உயர மேலே செல்ல செல்ல காற்றின் அடர்த்தி குறைந்து கொண்டே போய் முடிவில் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு அப்பால் காற்று இல்லை. ஓரளவு ஒரு சில அணுக்கள் இருக்கலாம். ஆனால் வள்ளல் பெருமான் காற்று அனாதி என்கின்றாரே, அது எப்படி என்றால், காற்று ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போன்ற அணுக்களாக இல்லாமல் அதற்கு முன் பரிணாமத்தில் அதிசூக்கும நிலையில் மின்காந்த புலமாக, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக ஆகாச அணுக்குடன் பிரியாது அத்துவிதமாகவே ஒன்றாகவே இருக்கிறது. நான் வந்த வரலாறு தொடரும் அடுத்த பதிவு 5. தயவு.